அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய தீனுல் இஸ்லாம் மனிதனுடைய வாழ்வியலில் அனைத்து துறைகளுக்கும் அழகிய முன்மாதிரியை, வழிகாட்டல்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு சமூகம் அல்லது ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு இந்த வழிகாட்டலை, இந்த ஆலோசனையை பின்பற்றுகின்றானோ அந்த அளவுக்கு அந்த சமூகத்திலே நிம்மதி உண்டாகும், அல்லது தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி, சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே முதன்மையான ஒரு விடயம், தீனுல் இஸ்லாம் சொல்லுகின்ற முதன்மையான ஒரு விடயம், எளிமையாக வாழ்வது, பெருமையில்லாது, ஆணவமில்லாது வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை இஸ்லாம் சொல்லுகின்றது, கற்றுத்தருகின்றது. கண்ணியத்துக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்களை, கருத்துரைகளை நாங்கள் பார்க்கின்றோம். எளிமை ஈமானின் ஒரு பகுதி என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று துஆ செய்வார்கள் அல்லாஹுவிடத்திலே, யா அல்லாஹ், ஏழைகளுடன் என்னை வாழ வைத்து, ஏழையாக என்னை மரணிக்கச் செய்து, ஏழைகளுடனே என்னை மறுமையிலே எழுப்புவாயாக என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவன் மன்னனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, பணிவுத்தன்மையும் எளிமையும் அந்த மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதனை அழகிய படைப்பாக படைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றான். அதே நேரத்திலே ஒரு அருவருப்பான திரவ துளியிலிருந்து உங்களை நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்ற கருத்தையும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மனிதனுடைய படைப்பாளனாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். மனிதனுடைய இயல்புகள் பற்றி அந்த படைப்பாளனுக்கு நன்கு தெரியும். ஏனைய பிராணிகளை விட, படைப்பினங்களை விட, பூமியில வாழக்கூடிய ஏனைய படைப்பினங்களை விட ஆணவம், பொறாமை, குரோதம், உலக பேராசை போன்ற விடயங்கள் நிறைந்த ஒரு படைப்பாகவே மனிதன் காணப்படுகின்றான். ஆகவேதான் மனிதன் எந்த நிலையிலே இருந்தாலும், மிகப்பெரிய உலக அந்தஸ்திலே இருந்தாலும் அல்லது கீழ்மட்டத்திலே வாழ்பவனாக இருந்தாலும், அந்த மனிதனிடத்திலே நற்குணம் இருக்க வேண்டும். குறிப்பாக எளிமையான, பணிவுத்தன்மையான வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த பதிவினை ஏன் தருகின்றேன் என்று சொன்னால், எமது நாட்டிலே சில நாட்களாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், சஹ்மி என்கின்ற மனிதனை பற்றி பேசப்படுகின்றது. அதாவது ஒரு வைபவத்திலே, நான் நினைக்கின்றேன், ஒரு கல்வியோடு சேர்ந்த அல்லது கல்வி சாரா ஒரு நிறுவன வைபவத்திலே அந்த சஹ்மி என்கின்ற மனிதன், சகோதரன் கலந்து கொள்ளுகின்றார். அவர் சிவப்பு நிறமான ஒரு ஆடையினை அணிந்து இருக்கின்றார். அதாவது அந்த ஏற்பாட்டாளர்கள், அந்த நிறுவனம் அந்த ஆடையை அவருக்கு கௌரவத்துக்காக வழங்கி இருக்கின்றது. இதனை வைத்து எமது சமூகத்தில் உள்ளவர்கள் கூறுகின்ற கருத்துரைகளை, பிரச்சாரங்களை பார்த்தால் வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது.
உண்மையில் அந்த சகுனியை பற்றி விரிவாக எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நற்குணம் உள்ள, ஒரு இலட்சிய மனப்பான்மையுள்ள, சமூகத்துடன் மிக நெருக்கமான தொடர்பு உடைய ஒரு மனிதன் என்பதை மாத்திரம் நான் அறிவேன். அத்தகைய ஒரு மனிதனை, அல்லது அவ்வாறு இல்லாது இருந்தாலும் அத்தகைய ஒரு மனிதனை நாம் புறம் பேசுவது அல்லது அவருடைய இந்த ஆடையை பற்றி விமர்சித்து கொண்டிருப்பது உண்மையில் எங்களுடைய தாழ்வான மனநிலையையும் உணர்வுகளையுமே வெளிப்படுத்துகின்றது. எனவே அத்தகைய ஒரு பண்பாட்டை, அத்தகைய ஒரு மனநிலையை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பாது. அந்த ஆடையை பொறுத்த வரையிலே பொதுவான வைபவங்களில் அணியலாம் என்கின்ற ஒரு தகவலை நாம் பார்க்கின்றோம். எனவே பொதுவான ஒரு வைபவத்திலே அவர் அந்த ஆடையுடன், சிவப்பு நிற அந்த அங்கியுடன் அவர் வந்திருக்கின்றார். அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை. அது தொடர்பாகவே தொடர்ந்து என்னுடைய இந்த வீடியோ பதிவினை பாருங்கள். இன்னும் சில தகவல்களை நான் தர இருக்கின்றேன். எப்படியோ அன்பானவர்களே, எம்மிடத்திலே எளிமைத்தன்மையும் பணிவுத்தன்மையும் இருக்க வேண்டும். ஒரு சிறிய வயதுடையவர்களாகவே அல்லாஹு தஆலா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை பார்க்கின்றோம். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் மிகப்பெரிய எண்ணத்துடனும் மோசமான உணர்வுகளுடனும் வாழ்வதென்பது எங்களுடைய துனியா ஆஹிராவுடைய தோல்விக்கு காரணமாகிவிடும். முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது மரணத்துடன் ஆரம்பமாகும் எங்களுடைய வாழ்க்கை முடிவடைய போவதில்லை. எங்களுடைய தொடர்பு, எங்களுடைய உரையாடல், எங்களுடைய பார்வை எல்லாம் அல்லாஹ்விடத்திலேதான் மரணத்தை தொடர்ந்து இருக்கின்றது. எனவே இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே மோசமான குணநல பண்பாடுகள் உள்ளவர்களாக இருப்பது பாரிய நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதனையும் கருத்திலே கொண்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இந்த படத்திலே சிவப்பு குலப் ட்ரெஸ் அணிந்திருப்பவர் சஹ்மி என்பது தெரியும். இவர் தொடர்பான பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வைபவத்திலே இவர் அதிதியாக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பாகவே விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இவருடைய குலப் ட்ரெஸ் தொடர்பாக பேசப்படுகின்றன. ஆனாலும் அன்பானவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். மறுமையிலே மனிதனுடைய நற்குணம் மீசானை நிரப்பும், கனம் உள்ளதாக்கும் நற்குணம்தான் அங்கு விடைகூடியதாக இருக்கும் என்ற ஹதீஸுடைய கருத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில இந்த சஹ்மியிடம் என்ன கெட்ட குணம் இருக்கின்றது? பட்டங்களை விடுங்கள், படிப்பை விடுங்கள், கல்வியை விடுங்கள், பல்கலைக்கழகங்களை விடுங்கள். கெட்ட குணம் இருக்கின்றது என்பதனை சொல்லுங்கள், யோசியுங்கள். அதாவது இவர் மோசடிக்காரனாக இருக்கின்றாரா? சமூகத்தை ஏமாற்றக்கூடியவராக இருக்கின்றாரா? பொய் சொல்லக்கூடிய, விபச்சாரத்திலே குடிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றாரா? இல்லை என்று சொன்னால் அவர் தகுதி உடையவர் என்பதுதான் அர்த்தம். மறுமையிலே மீசானிலே நெருக்கப்படுவது பேராதனை பல்கலைக்கழக பட்டம் அல்லது வேறு PhD பட்டம் என்ற ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் காணவில்லை. நானும் ஒரு பட்டதாரி தான், என்னையும் சேர்த்து எனக்காகவும் இதை ஒரு விழிப்புணர்வாக இதை பதிவிடுகின்றேன், பேசுகின்றேன். எனவே அன்பானவர்களே, அந்த மனநிலையை விட்டு தகுதி, அதாவது நல்ல குணம்,
நல்ல திறமை இருப்பவர்களுக்கு தகுதி இருக்கின்றது என்பதனை ஏற்றுக்கொண்டு இவர் தொடர்பான விமர்சனங்களை தயவு செய்து விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.